எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் Android ஸ்டுடியோவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக கூகுளுக்கு போய்ட்டு Android ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டாக உள்ள டவுன்லோட் Android அஃபிஷியல் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் க்ரக் வெர்ஷனை மட்டும் இன்ஸ்டால் பண்ணாங்க, நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். Android ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே அஃபிஷியல் சைட்லேயே முடிஞ்ச அளவு இன்ஸ்டால் பண்ண பாருங்கள். இதில் ஃபஸ்ட் டவுன்லோட் Android ஸ்டுடியோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக டிக் பண்ண இருக்கும், அதை டிக் கொண்டு போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு 1 ஜிபியோ 1.22 ஜிபி வருது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் ஆகுது. இது 8 மினிட் காப்பி, நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கொள்கிறேன் வீடியோவை. ஓகே, டவுன்லோட் ஆகிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லோட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் Android வர்ச்சுவல் டிவைஸ் இதை அன்டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமானதை போட்டுக்கோங்க, ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் மெனுவலாக Android ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி லாஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கான ரீசன் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. லொக்கேஷனை டிஃபால்ட்டை வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஓகே, இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஓப்பன் ஆகுது. ஓகே, இதை டவுன் சென்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட்டோட Android SDK லைசன்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சில வேலை இதில் 3 ஆப்ஷன் காமிக்கும், 3 அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுங்க. டவுன்லோட் ஆகுது. இது இன்ஸ்டாவை கொஞ்சம் டைம் எடுக்கிறனால நான் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஃபைனலாக இன்ஸ்டால் ஆகிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டாக நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் மை அப்ளிகேஷன், நான் சும்மா சாதாரண டெமோ ஒன்று கொடுக்குறேன். லொக்கேஷன் பார்த்து டிஃபால்ட்டை வச்சுக்கிட்டு சும்மா ஜாவாண்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக Android ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நீங்கள் Android ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணோன்னே கட்டாயம் நீங்கள் உங்களோட டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸில் வர்ச்சுவலைசேஷன்ஸ் எனபிளானு செக் பண்ணிக்கோங்க. எனபிள் இல்லாட்டி கட்டாயம் பூட் மெனுவில் போய்ட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி Android ஸ்டுடியோ ஒர்க் ஆகாது, நிறைய எரர் காமிக்கும். ஃபஸ்ட்டாக நீங்கள் செட்டிங்க்கு போய்க்கோங்க. செட்டிங்க்கு போயிட்டு SDK மேனேஜரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் Android SDKயில் SDK டூல்ஸை கிளிக் பண்ணி அதில் எல்லாத்துக்கும் டிக் போட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன்.
இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ரீசன், நிறைய பேர்த்துக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணக்குள்ள எஸ்டிகே எரர் உண்டு காமிக்கும். அதனால தான் இது எல்லா பேக்கேஜும் நான் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்தோன்னு கன்ஃபார்ம் மெசேஜ் வந்துடும். ஓகே கொடுத்துட்டு இதில் அக்செப்ட் கொடுத்துட்டு செகண்ட் ஆப்ஷன் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய ஃபைல், ஆனால் கொஞ்சம் டவுன்லோட் ஆக லேட் ஆகும். நான் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, எல்லாம் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கொள்கிறேன். அப்புறம் ஓகே கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ ஆண்ட்ராய்டு டிவைஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இப்போ இதில் நாங்கள் வெர்ச்சுவல் டிவைஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு இன்றைக்கி ரைட் சைட் கோனரில் பாருங்கள், டிவைஸ் மேனேஜர், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாருங்கள் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி க்ரியேட் வெர்ச்சுவல் டிவைஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் பிக்சல் 3 செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டுமென்னா பிக்சல் 7 எது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பிக்சல் 3 செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். பிக்சல் 3 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை அப்படி டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. டிஃபால்ட் வச்சுட்டு ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஓகே, வெர்ச்சுவல் டிவைஸ் செட் ஆகிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு எரர் ஒன்று காமிக்குது. இது அந்த புதுசாக வர ஆண்ட்ராய்டில் வர எரர் ஒன்று தான். இதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கிளிக் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொண்டு போட்டிருக்கேன். அந்த லிங்க்கில் போங்க. அதில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் C++ அதில் உங்களோட டிவைஸ் பிசியை செக் பண்ணிக்கோங்க. 32 பிட்டா 64 பிட்டான்னு செக் பண்ணிட்டு எனக்கு 64 பிட். அதனால் நான் இதை 64 பிட்டை கிளிக் பண்ணி ஓகே. ஏன்னா நாங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எங்கிட்ட லேட்டஸ்ட் வெர்ஷனால தான் இது கேட்குது C++. ஓகே, டவுன்லோட் ஆகிட்டு ஓகே நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். போட்டு இன்ஸ்டால். பிசியை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து டிவைஸில் போயிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, ஒர்க் ஆகுது. ஓகே, ஓப்பன் ஆகிட்டு ஓகே, தேங்க்யூ.